ஹாய் கைஸ், ட்ரம்ப் வந்து 2 வாரத்துல ஈரானை வந்து அடிச்சு டோட்டலா காலி பண்ணிடுறேன், அவங்க வந்து கற்காலத்துக்கே போக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானை வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, கற்காலத்துக்கு தானே, கற்காலத்துக்கு தான் பெட்ரோலியமே கிடையாது, வாங்க கற்காலத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போருக்கு ரெடி ஆகும். பயந்த மாதிரி தெரியல, அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஓகே கற்காலம் அனுப்புறதுக்காக நீ வந்து ஒரு மிலிட்டரி பேஸ் எனக்கு அனுப்புறேன்னு சொன்னால, தரைப்படையை எங்க அந்த தரைப்படை இன்னும் கூட வரலையே, என் மிலிட்டரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்க கூட சண்டை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காரு. ஆனா ட்ரம்ப் வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து அடிப்பாருன்றது நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ஒரு முதல் இதுவா வந்து ஈரான்ல டாலஸ்ட் பிரிட்ஜான டெஹான் பிரிட்ஜை வந்து அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. அந்த சைட்ல தான் உங்களுக்கு மிலிட்டரி பேஸ்க்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் கிடைக்குதுன்ற மாதிரி போட்டு காலி பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் நம்ம ஈரானுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் பண்றோம்னா, இந்த இவ்வளோ ப்ராப்ளத்துல கூட அவங்க வந்து இந்தியா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பெட்ரோலியம்ஸும் வந்து ப்ராப்பரா வந்துடும். அமெரிக்க இதுல பார்த்து சொல்றாங்க, அமெரிக்க இந்த மக்களே நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து உங்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் உள்ள போர் கிடையாது, அமெரிக்க ட்ரம்ப்புக்கும் ஈரான் மிலிட்டரிக்கும் நடக்கிற போர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மள வந்து சமாதானப்படுத்துற மாதிரி நிறைய மெசேஜஸ் எல்லாம் வருது. எனக்கு என்னன்னா, ஏதோ ஒரு வகையில இதுக்கப்புறம் சேதங்கள்லாம் ஏற்படாம போர் நின்னா நல்லா இருக்கும். பட் என்னோட சப்போர்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், எப்படி நம்ம தலைவர் பிரபாகரன் இருந்தாரோ அந்த மாதிரி ஈரான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து நம்ம அவங்களுக்கு இதுக்கப்புறமும் நிறைய சேதங்கள் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிப்போம். போர் சீக்கிரம் நிக்கணும், அப்பதான் நம்ம உலகத்துல அமைதி நிலவும். நன்றி.